வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. போடு ஆட்டம் போடு. உண்மையுமே செம்ம ஹாப்பியான விஷயம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா உண்மையுமே வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடங்களில் அந்த பாராட்டு அப்படிங்கிறது நிச்சயமாக பெரிய விஷயமா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த ட்ரீமும் இருக்கும். ஸோ டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவங்கள ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. அதுவும் மகாநதி பற்றி, எல்பி அண்ட் சுவாமி இவங்களுடைய நடிப்பு பற்றி, டோட்டலாக எல்லாத்த பற்றியுமே போட்டிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த விஷயத்த நம்ம லக்ஷ்மி பிரியா வந்து ரொம்ப ஹாப்பியாக அதை ஷேர் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்பவே ஒரு பெரிய மைல் ஸ்டோன் நம்மளுடைய டீமுக்கு அப்படின்ட்டு, இந்த மகாநதியோட குறிப்பாக லாயல் ஃபேன்ஸ் அப்படின்னு எல்லா இடங்களுமே அங்கேயுமே சொல்லியிருக்காங்க. என்ன டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையான ரசிகர்கள் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து யூ கைஸ் மேட் இட் பாசிபிள். உங்களால் மட்டும்தான். கண்டிப்பாக அவங்க என்ன நடிப்பு கொடுத்துருந்தாலும் உங்களுடைய அன்பால் மட்டுமே இதுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் ட்ரெண்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ரமோவில் எல்லா ப்ரமோலையுமே, நாட் ஒன்லி மகாநதி, எல்லா ப்ரமோலையும் கமெண்ட் கொண்டு வரதா இருக்கட்டும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க. குறிப்பாக அவங்க சொன்னது முக்கியமான விஷயம் என்னென்னா, 600 எபிசோடை கடந்தாச்சு இந்த சீரியல். ஆனால் வந்துட்டு அதனுடைய சுவாரஸ்யம் கொஞ்சம் கூட குறையாத இன்னமும் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது அதனுடைய புகழ் குறைவதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனுடைய கவர்ச்சிகரமான கதையும் அதனுடைய தொடர்புடைய கதாபாத்திரங்களுமே வந்து இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லை, அடுத்த கட்டம் இந்த சீரியலோட அடுத்த அத்தியாயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ரசிகர்கள்கிட்ட இருக்குது. ஒரு அப்பா இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் 4 மகள்களும் எவ்வளோ போராட்டத்தை சந்திக்கிறாங்க அவங்க அம்மா கூட. அதில் ரொம்ப அழகாக அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, அதாவது அன்பு, மன வலிமை, அப்புறம் அதுலேருந்து மீள்ற தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல பதிவு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பர். ஒவ்வொரு பிரச்சனைகள்லேருந்து அவங்க எப்படி மீள்றாங்க அப்பா இல்லாமல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது நாட் ஒன்லி மகாநதி, அப்பா இல்லாத எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரோம்ல, இந்த மாதிரி சீன்ஸ் பார்க்கும்போதெல்லாம் நமக்கு அந்த ஃபீல் ஆகும். ஸோ அது மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக லக்ஷ்மி பிரியா சுவாமி அவங்களோட ஆக்டிங்கை ரொம்ப குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, டீமில் இருக்க எல்லாருமே, அதாவது கம்ருதினாக இருக்கட்டும், ருத்ரனாக இருக்கட்டும், நம்மளுடைய ஷாத்திகாவாக இருக்கட்டும், அப்புறம் வந்து கங்கா, யமுனா அப்படின்ற அம்மா உட்பட எல்லாத்துடைய நேமையும் மென்ஷன் பண்ணி அவங்களுடைய நடிப்பும் இதில் மிகப்பெரிய அங்கம் வகிச்சிருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரையும் சொல்லியிருந்தாங்க. ஆஃப்கோர்ஸ் தாத்தா உட்பட. ஸோ இது மாதிரி ஒரு பெரிய விஷயம். டைரக்ஷன் டீம் எல்லாத்துக்குமே ஒரு பாராட்டுகளையும் சொல்லியிருந்தாங்க. நிச்சயமாக இந்த ஒரு விஷயம் தான் இந்த மகாநதிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு நான் சொல்வேன். உங்களுடைய ஒப்பீனியன் வேறு. விக்கா உண்மையுமே இதனுடைய பவர் வந்து ரொம்ப பெருசு. இந்த விக்காவுடைய பவர்னால தான் இந்த 7:30 ஸ்லாட் பேக் டு 10:30 ஓகேவா. அது மாதிரி நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்காங்க. ட்ரெண்டிங்லேயுமே நிறைய ரீச் கிடைச்சதுக்கு இந்த விக்காவுடைய ஃபேன்ஸோட பவர் தான் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாநதி அப்படிங்கிறது விக்காவுடைய ஒரு இதய துடிப்பு அப்படிங்கிறது தான். விக்கா தான் அதில் பெரிய இதய துடிப்பு அப்படிங்கிறதுல என்னுடைய ஒப்பீனியனை நான் மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் கதை விக்கா அப்படிங்கிறது. ஸோ ஒரு பெரிய சாதனை. இது வந்து அவ்வளோ அழகாக எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. நிச்சயமாக நீங்களும் கொண்டாடுவீங்க. பெரிய பெரிய வாழ்த்துக்கள். இது மாதிரி பெரிய பெரிய இடங்களில் உங்களை பற்றி பேசும்போது அப்படிங்கும்போது, டைம்ஸ் ஆஃப் இந்தியா இது மாதிரி பெரிய பெரிய ஆர்டிக்கல் அவங்கள பற்றி வரும்போது நிச்சயமாக அது இன்னும் பேசப்பட்டுருக்கு. அவங்களுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும், ரசிகர்களுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும். பொதுவாக 600 ரைட்டர் கூட சொன்னார், 600 எபிசோடுக்கு அப்புறம் இதை கடந்து வர்றது கஷ்டம் அப்படின்ட்டு. நாங்கள் அதை நினைக்கவே இல்லை. ஏன்னா ரசிகர்கள் வந்து இன்னுமே டீம் கிட்ட இன்னுமே இப்போது நானுமே சீரியஸ்லி நினச்சேன், 600 எபிசோடு ஒரு 500 மேலே போனதுக்கப்புறம் இந்த டைம் சேஞ்சுங்கிறது நிச்சயமாக சவாலான விஷயந்தான். ஆனால் அந்த சவாலையும் அவங்களுடைய அன்பால் ஈஸியாகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். புதிய கதை ஒரு 100 எபிசோடுக்கு மேலே தான் கதையை எல்லாத்தையும் சுவாரஸ்யம் கொண்டு வர முடியும்னு இருக்குது. பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்களுக்கு குழந்தையும் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து 7:30 ஸ்லாட்டில் 600க்கு மேலே அப்படிங்கும்போது நிச்சயமாக அந்த சவாலான விஷயம் உங்கள் அன்பால் இது மாதிரி சாத்தியங்களாகுது. ஸோ மீண்டும் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறேன். நேற்று இரவு எனக்கு 11:20க்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாங்க, இது பற்றி அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு. சிஸ்டருக்கு ரொம்ப சாரி. ஏன்னா வந்து நைட்டில் சரி ரொம்ப ரஷ்ஷாக இருந்தேன். ஸோ அதனால் மார்னிங் போடலான்ட்டு இருந்தேன். எல்பியே இதை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் அவங்க போடலினாலும் நான் இப்போ போட்டிருப்பேன். இருந்தாலும் அவங்களுடைய சந்தோஷத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணதில் மீண்டும் சந்தோஷம். உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.